ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தாலிக்கும் ஓசி சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நான் சொதி குழம்பும் இஞ்சி தூவையிலும் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறேன். அதுக்காக பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் நான் 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்து நான் வேக விட போகிறேன். இதில் நமக்கு பாதி அளவு பாசிப்பருப்பு மட்டும்தான் எனக்கு தேவைப்படும். மீதியை நான் கூட்டுக்காக நான் சேர்த்து வேக விட்டுருக்கேன். இதுலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு தான் நமக்கு சொதி குழம்புக்கு நம்ம போட போகிறோம் பாசிப்பருப்பு. இது நல்லா ஒரு 2 விசில் கொடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதுலேருந்து ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு தான் நம்ம சொதி குழம்புக்கு போட்டுக்க போகிறோம். உருளைக்கிழங்கும் நான் உரித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து தேங்காவை நான் நல்லா அரைச்சிட்டேன். ஒரு அரை மூடியிலேருந்து 3/4 மூடி அளவுக்கு நமக்கு தேங்காய் தேவைப்படும். அதை நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டரை விட்டு நல்லா பால் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பால் நமக்கு எடுத்துருக்கோம். இதே மாதிரியே 2வது பால் 3வது பால் நம்ம நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாலை நம்ம தனியாக வச்சுட்டு செகண்ட் பாலையும் தேர்ட் பாலையும் நம்ம தனியாக இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பாலை நம்ம கடைசியாக தான் ஊற்ற போகிறோம். செகண்ட் பால் தேர்ட் பாலில் தான் நம்ம காய்களை வேக வைக்க போகிறோம். இப்போது நான் செகண்ட் பால் எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அதையும் நான் இந்த மாதிரி வடிகட்டிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போது நான் இது எல்லாத்தையும் தேங்காய் பால்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம எப்படி காய வேக வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த சொதி குழம்பு போடுறதுக்காக நான் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 7-8 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இதோட பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 2ஆம் பால் 3ஆம் பால் எடுத்த தேங்காய் பாலை நான் முதல்ல ஊற்றிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் பீன்ஸு, கேரட்டு, ஒரு அரை முருங்கைக்காய் அளவுக்கு இதை நான் சின்ன சின்னதாக வெட்டி இதை போட்டுக்கிறேன். இதோட நான் வேக வச்ச 2 உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நீளமாக வெட்டிட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இந்த காய்கள்லாம் இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச பாசிப்பருப்புலேருந்து கொஞ்சமாக நான் இதை மசித்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். போதும், இந்தளவுக்கு பாசிப்பருப்பை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதித்து இந்த பாசிப்பருப்பு இந்த காய்கள் எல்லாம் கலந்து ஒன்றா ஒரு திக்காக, கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நமக்கு குழம்பு. ரொம்ப திக்காக இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே இதில் பொடியாக நறுக்குனா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் அந்த சொதி குழம்புக்கு நமக்கு நல்ல காரத்தை தரப்போகுது. இப்போ நான் காரத்துக்காக ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சொதி குழம்பு திருநெல்வேலியில் ரொம்பவே ஃபேமஸாக செய்வாங்க. இது வர்ற மாப்பிள்ளைக்கு முதல் விருந்தில் இது கண்டிப்பாக செய்வாங்க. இப்போது இதில் பொடியாக நறுக்குன வெங்காயத்தை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது கலரை இந்த சொதி குழம்பு கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். இப்போது தாளித்த அந்த இதை தாளிப்பை நம்ம இதில் சேர்த்துடலாம் சொதி குழம்புல. இப்போது காய்கள்லாம் வெந்து நமக்கு தாளிச்சும் வச்சாச்சு சொதி குழம்பு. இப்போ கடைசியாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல அந்த இதை நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். கொஞ்சம் சூடு ஏறினோன்னா அப்படியே உடனே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா அந்த குழம்பு திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்தால் போதும், கொதிக்கலாம் தேவையில்லை. இப்போ இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியலாம். ஆனால் ஆற அது நல்லா குழம்பு நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம இஞ்சி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இஞ்சி துவையல் செய்கிறதுக்காக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன இஞ்சியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட காரத்துக்காக ஒரு 5 சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது 3ஐயும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும்.
இந்த புளி தண்ணியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த இஞ்சி துவையல் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் 1 வீக் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய விட்டுருவோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இந்த புளி இஞ்சி மிளகாய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஊற்றின எண்ணெயெல்லாம் அந்த இஞ்சி துவையல் முதல்ல உள் வாங்கிட்டு திரும்பி வந்து எண்ணெய் வந்து வெளியே கக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். நம்ம இதில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயெல்லாம் உள் வாங்கிருச்சு. திரும்பி இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் லைட்டாக இப்போ தான் எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரை 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சொதி குழம்புக்கு இது நல்ல கரெக்டான காம்பினேஷனாக இருக்குங்க. இது சொதி குழம்புக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்குன்னு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய்பால் சொதிக்குழம்பும் இஞ்சி துவையலும் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போலவே உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.